இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வசனம் எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்து கர்த்தரோடு நம்பிக்கையாக வாழ்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா தீர்க்கதரிசி இதை கிறிஸ்துவுக்கு முன் 609 முதல் 587 காலகட்டங்களிலே அப்போது அரசாண்டு கொண்டிருக்கிறவர்கள் யோயாக்கீன், சிதேக்கியா, இந்த ராஜாக்கள் அரசாண்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கர்த்தருக்கு நீங்கள் பிரியமாக வாழுங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி இங்கே தீர்க்க தரிசனமாக இந்த எரேமியா 17வது அதிகாரம் முழுவதும் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். இது யூதா தேசம், எருசலேம் தேசம் பாபிலோனியர்களால் சிறைப்பட்டு போகும்போது கடைசி காலம் கிறிஸ்துவுக்கு முன் 609 முதல் 587 இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அரசன் யோசியா. அந்த யோசியா அரசனுடைய மகன் யோயாக்கீம், அவனுடைய சகோதரன் மத்தனியா. இந்த யோயாக்கீம் இறந்து போன பிறகு யோயாக்கீன் அரசனாவான். யோயாக்கீன் பாபிலோன் தேசம் நேபுகாத் நேச்சருக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்யும் போது அவனை சிறைபிடித்து அவனை பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போவார்கள். மத்தேயு 1வது அதிகாரம் 12 வசனங்களை நாம் படிக்கும்போது எகோனியா என்று பெயர் அங்கே இருக்கும். யோயாக்கீன் அவனுடைய இனிவரு பெயர் எகோனியா. அவன் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் அப்போது இந்த மத்தனியாவை எசேக்கியா என்று பெயர் சூட்டி எருசலேமுக்கு யூதா தேசத்துக்கு அரசனாக அவனை ஆட்சி செய்ய வைப்பார். ஆனால் இந்த சிதேக்கியா ராஜா பாபிலோனியர்களின் பேச்சையும் வார்த்தையும் கீழ்ப்படியவில்லை, எரேமியாவின் வார்த்தைக்கும் கீழ்ப்படியவில்லை. எகிப்தின் பக்கத்து நாடான எகிப்தின் பார்வோனுக்கு, எகிப்து ராஜாவுக்கு, அவனுடைய வார்த்தைக்கும் அவனுடைய இராணுவத்துக்கும் கீழ்ப்படிந்து இவனுடைய பிரபுக்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை விட்டு தூரம் போய் விக்கிரகங்களை வணங்கி கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே தான் எரேமியா 17வது அதிகாரத்திலே 5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஊர் நிலத்திலும் தங்குவான். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அவனுக்கு அமையாது. உவர் நிலத்தில் வாழ்கிறவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? அவர்கள் கஷ்டமாக வாழ்வார்கள். அங்கே அவர்களுக்கு நல்ல தானியம் கிடைக்காது, நல்ல உணவு கிடைக்காது, நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு அமையாது, சீரோசன நிலை அமையாது. இந்த மாதிரி வாழ்கிற ஒரு மனிதன்தான் சிதேக்கியா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், எரேமியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இவன் எகிப்தின் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய வார்த்தைக்கு, மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறான். 2 ராஜாக்கள் 25வது வசனம் 1 முதல் 7 வரை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 1 முதல் 7 வரை. அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம், அவன் என்றால் சிதேக்கியா ராஜா, 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது.
4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் இனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடி போனார்கள். கல்தேயரின் இராணுவத்தால் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமமான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்ராவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவிடத்திற்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இவன் ராஜபாரம் பண்ணும் 9ஆம் வருஷத்திலே பாபிலோன் நேபுகாத் நேச்சர் அவர்கள் இந்த இஸ்ரவேல் இந்த எருசலேம் தேசத்தை இராணுவத்தினால் முற்றுகை போடுகிறார்கள். இவர்கள் முற்றுகை போட்டு இவர்கள் ரிப்லா என்றுள்ள ஒரு இடத்திலே இராணுவ தளத்தை அமைத்து ரிப்லா எகிப்திலிருந்து பாபிலோனுக்கு போகக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கு சீரியா தேசத்திலே அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே இராணுவ தளம் அமைத்து நேபுகாத் நேச்சர் அங்கே இருக்கிறார். இராணுவத்தினர் எல்லாருமே இந்த எருசலேமை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அப்போது இந்த சிதேக்கியா ராஜாவும் அவனுடைய படை வீரர்களும் ஒரு கடைசி காலகட்டத்தில் இந்த மதில் சுவரை தாண்டி எரிகோ பக்கம் சமமான பூமியிலே ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த இராணுவத்தினர் எல்லாம் சிதறி போகும்போது சிதேக்கியா ராஜாவை இந்த கல்தேயருடைய இராணுவத்தார் பாபிலோன் தேசத்து இராணுவத்தார் இவனை அரெஸ்ட் பண்ணி ரிப்லாவுக்கு நேபுகாத் நேச்சர் இருக்கிற இடத்திற்கு கொண்டு போய் அங்கே நியாயம் விசாரிப்பார்கள். அங்கே நியாயம் விசாரிக்கும் போது இவனுடைய 2 மகன்களையும் இவன் கண் முன்னாலே கொலை செய்து இந்த சிதேக்கியா ராஜாவை கண்ணை குருடாக்கி வெண்கல விலங்குகளால் கட்டி அங்கே பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போவார்கள். பாபிலோன் தேசத்துக்கு போனால் அந்த தேசத்தையும் இவனுக்கு காண முடியாத சூழ்நிலையில் ஆகிறான். எரேமியா 17வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 17வது அதிகாரம் 7-8 வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமாற மரத்தை போலிருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவன் எப்படி இருப்பான்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம், அது நல்ல செழித்து வளரக்கூடிய மரமாக இருக்கும். கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிற மரம் நல்ல கனிகள் தருகிற மரமாக இருக்கும். உஷ்ணம் வருகிற போதும் அதை காணாமல் இருக்கும். அந்த இலைகள் எல்லாம் பச்சை பச்சையாக இருக்கும். மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் மழை இல்லாத காலகட்டத்திலும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரம் போல கர்த்தரை நம்புகிற மனிதன் தலைத்து வாழுவான். அதைதான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்படி நமக்கு ஒரு மனிதனுடைய காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 9-11. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கிறேன். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவர் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இங்கே நாம் பார்க்கிறது கித்தியனாகிய ஓபேத் ஏதோம். கித்தியன் என்றால் அவன் காத்து பட்டணத்தில் உள்ளவன், ஒரு பெலிஸ்தன். ஓபேத் ஏதோம் என்றால் ஓபேத் வேலைக்காரன், ஏதோம் தெய்வம். தேவனுக்கு சர்வன்றி வேலைக்காரனாக இருக்கிறவன். இவன் புற ஜாதியான். ஆனால் தாவீது உடன்படிக்கை பெட்டியை
அபினதாபுடைய வீட்டிலிருந்து 30,000 இராணுவ வீரர்களை கொண்டு வரும்போது இந்த இராணுவத்தை மாட்டு வண்டியிலே கொண்டு வரும்போது ஊசா தொடுகிறார், ஊசா அடிக்கப்படுகிறார், தாவீது பயப்படுகிறார். இனி நாம் எப்படி நம்முடைய எருசலேமிலே இதை கொண்டு போக முடியும்? இதை அங்கே நாம் கொண்டு போனால் என்னுடைய உயிருக்கும் ஆபத்து வருமே என்று இந்த கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமிடத்தில் உன்னுடைய வீட்டிலே வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த கித்தியனாகிய ஓபேத்-ஏதோம் ஒரு நல்ல மனிதன், ஏழ்மையான மனிதன். ஆனால் 3 மாதம் ஆகும்போது அங்கே அவனுடைய வீடு, அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக அமைகிறது. இந்த உடன்படிக்கை பட்டியை பற்றி நாம் இதில் பின்னால் போய் சற்று வரலாறு ரீதியாக பார்க்கும்போதுதான் இது உங்களுக்கு புரியும். 1 சாமுவேல் 4, 5, 6 அதிகாரங்களை நாம் படிக்கும்போது இங்கே இதையெல்லாம் படிக்க முடியாது. நீங்கள் வீட்டில் போயிருந்து 1 சாமுவேல் 4வது அதிகாரம் முதல் 6வது அதிகாரம் வரை வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இங்கே எபனேசர் என்றுள்ள ஒரு இடத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு போகிறார்கள். ஆப்பேக் என்றுள்ள இடத்திலே பெலிஸ்தர்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள். பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்திலே 3000 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் இறந்து போவார்கள். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மூப்பர்கள் கூடி, நம்மிடத்தில் உடன்படிக்கை பெட்டி இல்லாததினால்தான் நாம் இங்கே தோல்வி அடைந்தோம். நாம் சீலோவிலே இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, அப்போது சீலோவிலே பிரதான ஆசாரியாக இருக்கிறவர் ஏலிதான் இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். ஏலி 98 வயதானவனாக இருக்கிறார். ஏலியுடைய மகன்கள் தான் ஓப்னி, பினகாஸ். இவர்கள் ஆசாரியர்கள் தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வர வேண்டும். அதற்காக ஓப்னி, பினகாசும் போய் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து இந்த யுத்தகலத்திற்கு வருவார்கள். யுத்தகலத்திற்கு எபனேசரிலே வந்து உடன்படிக்கை பெட்டியை இறக்கி வைத்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்பாய் ஒரு சத்தம் போடுவார்கள். அந்த சத்தம் வானபரியந்தம் எட்டும். அப்போது இந்த சத்தத்தை கேட்டு பெலிஸ்தர்கள் பயப்படுவார்கள். பெலிஸ்தர் படை வீரர்கள் அனைவரும் பயப்பட்டு, இதுவரை இஸ்ரவேலின் தேவன் அவனுடைய உடன்படிக்கை பெட்டி வந்திருக்கிறது, இந்த உடன்படிக்கை வந்ததனால் இனி நாம் தோற்று போவோம், அவர்கள் முன்னால் நமக்கு வெற்றி கிடைக்காது. வனாந்தரத்திலே அவர்களை பாதுகாத்தது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. மற்ற தேசங்களில் எல்லாம் யுத்தம் செய்யும் போது எல்லா தேசத்தாரிடத்திலிருந்தும் இவர்களுக்கு வெற்றி கிடைக்க வைத்தது இந்த உடன்படிக்கை பெட்டி என்று அவர்கள் எல்லாரும் பயப்படும் போது பெலிஸ்த தேசத்தில் உள்ள அதிபதிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள் யுத்த வீரர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் புருஷர்களை போல் நின்று அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள் என்று தைரியம் மூட்டுகிறார்கள். இப்படி தைரியம் மூட்டும் போது பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது இங்கே 30,000 பேர் இறந்து போகிறார்கள். இஸ்ரவேல் தேச மக்கள் 30,000 பேர் இறந்து போகிறார்கள். இவர்கள் நினைத்தார்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி வந்ததும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று. அந்த காலகட்டத்திலே ஏலி நியாயாதிபதியாக பிரதான ஆசாரியனாக இருந்தபோது தேவனுடைய வார்த்தை அங்கே உள்ள மக்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மக்கள் தேவனுக்கு பிரியமாக வாழவில்லை, விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி இருந்தார்கள். அங்கே தேவனுடைய வார்த்தை இல்லை. அங்கே ஏலியினுடைய பிள்ளைகள் ஓப்னியும் பினகாசும் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இவர்களுக்கு தோல்வி வருகிறது. நம்முடைய குடும்பங்களிலேயும் அப்படித்தான். நாம் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வார்த்தையை படித்து நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து நாம் ஜெபம் பண்ணி நாம் நியமித்த கிழமைகளில் நாம் சர்ச்சைக்கு போய் தேவனை ஆராதித்து வாழும்போதுதான் நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கெல்லாம் நன்மையாக நடக்கும். அன்பானவர்களே, இங்கே ஓப்னியும் பினகாசும் இறந்து போகிறார்கள். அங்கே 30,000 பேர் இறந்து போகிறார்கள்.
இந்த 30,000 பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் படை வீரன் ஒருவர் அப்படியே ஏலி இடத்தில் வருவார். ஏலி 98 வயதான ஒரு ஸ்தூலித்த மனிதர். அந்த ஏலி கேட்பார் என்ன நடந்தது என்று. அது இஸ்ரவேல் நம்முடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் பிடித்து கொண்டு போனார்கள், ஓப்னியும் பினகாசும் இறந்து போனார்கள் என்று சொன்னதும் இதை கேள்விப்பட்டு ஏலி அப்படியே இறந்து போவார். பினகாசுடைய மனைவி கர்ப்பவதியாக இருந்து அவள் இந்த செய்தியை கேட்டு கர்ப்பவேதனை வந்து பிரசவ பலி வந்து ஒரு குழந்தை பெறுவாள். தாதிமார்கள் சொல்வார்கள், உனக்கு ஆண் பிள்ளை பிறக்கிறது, நீ பயப்படாதே என்று. இவள் தேவனுடைய பெட்டியும் என் மாமனும் என் புருஷனும் எங்கள் குடும்பம் அப்படியே போனதே, தேவனுடைய மகிமை விட்டு எங்களை விட்டு சென்று விட்டது என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கோபாத் என்று பெயரிட்டு அந்த இடத்திலே அவளும் இறந்து போவாள். அதன் பிறகு இந்த பெலிஸ்தர்கள் இந்த உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு அஸ்தோத்திற்கு போவார்கள். அஸ்தோத்திலே அங்கே தாகோனுடைய அங்கே ஆலயம் இருக்கும். அந்த தாகோன் ஆலயம் என்றால் தாகோன் ஒரு இடுப்புக்கு கீழே மீனும் இடுப்புக்கு மேலே மனித உருவமான அந்த ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவத்துக்கு முன்னாலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் கொண்டு அங்கே வைப்பார்கள். பெலிஸ்தர்கள் அங்கே கொண்டு வைத்துக்க போது மறுநாள் காலையில் இவர்கள் வந்து பார்க்கும்போது அந்த தாகோனின் உருவம் தாகோனின் கோவிலிலே மறைந்து கமந்து கிடக்கும். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. அந்த தாகோன் உருவம் அப்படியே மறைந்து கிடக்கும். அதை எடுத்து நிமிர்த்து வைப்பார்கள். மறுநாள் காலையில் வரும்போது 2 கை 2 வாக்கு உடம்பு ஒரு வாக்காக முறிந்து துண்டு துண்டாக சிதறி கிடக்கும். அப்போது அங்கே அந்த அஸ்தோத் தேசத்தில் உள்ள மக்களுக்கு பயங்கரமான கொள்ளை நோய்கள் வரும், மூல வியாதி வரும். இந்த நோய்களே வரும்போது இவர்கள் இறந்து போகிறார்கள். அநேகம் பேர் இவர்கள் அழுகுரல் கேட்கிறது. அதனால் இந்த பெட்டியை அங்கே இருந்து எடுத்து காத்து தேசத்திற்கு கொண்டு போவார்கள். காத்து தேசம் கோலியாத்து வந்த அந்த தேசம்தான் காத்து தேசம். அந்த தேசத்துக்கு கொண்டு போகும்போது அங்கேயும் மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள். மக்கள் எல்லாம் அழுகுரலிட்டு அங்கே அதிகமான பேர் செத்து மூல வியாதியினால் அழுகுரல் வானபரியந்தம் கேட்கும். அங்கே இருந்து எக்ரோனுக்கு கொண்டு போவார்கள். எக்ரோனுக்கு போகும்போது அங்கே உள்ள மனிதர்கள் எல்லாம் எங்களையும் கொல்லவா இங்கே கொண்டு வந்தீர்கள் என்று எல்லோரும் எதிர்த்து நின்று இவர்களிடத்தில் பேசும்போது இந்த பெலிஸ்தர்கள் எல்லாருமாக ஒன்றாக கூடி மந்திரவாதிகளையும் குறி செல்லுகிறவர்களையும் வரவழைத்து நாம் இனி இந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள் அந்த மந்திரவாதிகளும் குறி செல்லுகிறவரிடத்திலும் ஆலோசனைகளை கேட்பார்கள். அப்போது அவர்கள் ஆலோசனை சொல்லுவார்கள், ஒரு புது மாட்டு வண்டியை உண்டாக்குங்கள், நீங்கள் ஒரு 2 கறவை மாடுகளை அந்த மாட்டு வண்டியிலே கட்டி இந்த உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியிலே ஏற்றி அதில் கொஞ்சம் பொன்னு உருப்படி எல்லாம் வைத்து நீங்கள் அனுப்புங்கள். இது பெக்சி மேசுக்கு போனால் இது கடவுள் செய்த தண்டனை, வேறு இடத்திற்கு போனால் இது சாதாரணமான நிகழ்வு, இது வரவேண்டிய நிகழ்வு என்று சொல்லி அவர்களுக்குள் தீர்மானம் பண்ணி ஒரு புது மாட்டு வண்டியை உண்டு பண்ணி இந்த உடன்படிக்கை பெட்டியை அதிலே வைத்து பொன்னும் வைத்து அனுப்புவார்கள். மாட்டு வண்டியிலே கறவை மாடை கட்டி அனுப்புவார்கள். இந்த கறவை மாடுகள் அப்படியே இவை பெத்சி மேசுக்கு போகும். பெத்சி மேசிலே போகும்போது அது யோசுவாவினுடைய வயல் நிலமாக இருக்கும், கோதுமை அறுப்பு காலமாக இருக்கிறது. இந்த பெக்சிமேசு மக்கள் எல்லாம் கோதுமை அறுத்து கொண்டு இருப்பார்கள். அப்போது இந்த உடன்படிக்கையை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். நம்மிடமிருந்து போன உடன்படிக்கை பெட்டி வந்ததே என்று அவர்கள் சந்தோஷப்பட்டு அந்த மாட்டு வண்டியை விறகாகவும் பசுக்களை பலியிட்டு விறகாக தேவனுக்கு தகன பலி செலுத்துவார்கள். அதன் பிறகு ஒரு கல்லின் மேல் அந்த உடன்படிக்கை பெட்டியை இருந்த பெட்டியை எடுத்து அவர்கள் திறந்து பார்க்கும்போது 50,070 பேர் அங்கே கர்த்தர் அடித்து போடுவார். 50,070 பேர் இறந்து போவார்கள். அப்போது இவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை அபினதாபினுடைய வீட்டிலே கீரியாத்தி யாரீம்
கீரியாத் யாரீம் எருசலேமுக்கு மேற்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் கீரியாத் யாரீம். அது ஒரு வனம். அந்த வனத்தின் நகரம்தான் கீரியாத் யாரீம். அந்த கீரியாத் யாரீமிலே அவர்கள் அபினதாபினுடைய வீட்டிலே வைப்பார்கள். அபினதாபினுடைய மகன் எலெயாசாரை பரிசுத்தம் பண்ண வைத்து அந்த பெட்டியை அவர்கள் அந்த வனத்திலே அவர்கள் பாதுகாப்பார்கள். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனம். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டில் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது தாவீது யூதா தேசத்திற்கு ராஜாவாக ஆகிறான். 2 சாமுவேல் 4வது அதிகாரத்திலே தாவீது யூத தேசத்துக்கு மட்டும் ராஜாவாக ஆகிறான். 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலே இஸ்ரவேல் மொத்த தேசத்துக்கும் அவன் இந்த தாவீது ராஜாவாக ஆகிறான். இது எவ்வளவு காலகட்டம் ஆகிறது தெரியுமா? ஏலி இறந்து போனதுக்கு அப்புறம் சாமுவேல் பிரதான ஆசாரியனாகவும் இஸ்ரவேலின் மூப்பராகவும் அங்கே நியாயாதிபதியாகவும் மக்களை நியாயம் விசாரிக்கிறார். அவர் நியாயம் விசாரித்து வயது ஆகும்போது சுமார் 50-60 வயது ஆகும்போது அவனிடம் ஜனங்கள் எல்லாம் கேட்பார்கள், எல்லா தேசத்துக்கும் ராஜா இருக்கிறார், எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கும்போது தேவனிடம் கேட்டு சவுல் ராஜாவாக வருகிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 21வது வசனத்திலே இந்த சவுல் 40 வருஷம் இஸ்ரவேலை ராஜாவாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சுமார் சாமுவேல் ஒரு 20 குறைந்த கணக்கில் 20 வருடம், சவுல் 40 வருடம். சவுல் இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி தேடவும் இல்லை, அதை கொண்டு வரணும் என்ற எண்ணமும் சவுலுக்கு கிடையாது. ஆனால் தாவீது அரசனாகும் போது சமஸ்த தேசத்துக்கும் அரசனாகும் போது 2 சாமுவேல் 6வது அதிகாரம் வரும்போது சுமார் 70-80 வருடங்கள் ஆகும்போது தான் அடுத்து இந்த சம்பவம் நமக்கு நடக்கிறது. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 1 முதல் 7 வரை இந்த வருடங்களை எல்லாம் பைபிளை படித்து கால அளவு நாம் கணக்கிட வேண்டும். இந்த பைபிள் ஒரு உண்மையான நூல். இது தேவன் எழுதி வைத்த நூல். இதில் எந்த பிழையும் இல்லை. இதை படித்து பார்க்கும் போதுதான், ஆழமாக சிந்திக்கும் போதுதான் நமக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 1 முதல் 7 வசனம். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டை பாலை ஊதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்பரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவனை தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். தாவீதுக்கு ஒரு ஆசை, எனக்கு அரண்மனை வீடு இருக்கிறது, தேவன் அங்கே கீரியாத் யாரீமிலே அங்கே வனத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. 132வது சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது 132வது சங்கீதம் 132
132வது சங்கீதத்திலே என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு, பெத்லகேமிலே செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம் என்று சொல்லி தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுப்பதற்காக 30,000 இராணுவ வீரர்களையும் கொண்டு கீரியாத்து யாரீமுக்கு அபினதாபுடைய வீட்டிற்கு போகிறார். ஆனால் அங்கே அவனுக்கும் இந்த பெலிஸ்தர் கட்டின மாட்டு வண்டியை தான் அவனுக்கு ஞாபகம் வருகிறது. மாட்டு வண்டியிலே அந்த உடன்படிக்கை பெட்டியை ஏற்றி கொண்டு வரும்போது இங்கே நாம் பார்க்கிறோம் இவனுடைய அபினதாபின் மகன் அபினதாபின் மகன் ஊசா, இவர்கள் 2 பேரையும் பார்க்கிறோம். இது அபினதாப் என்று சொன்னால் நான் 70-80 வருடம் கால அளவு செல்லும் போது அபினதாபினுடைய மகன்களாக இருக்கலாம். நாம் மத்தேயு அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமினுடைய மகனும் தாவீதின் குமாரனும் அப்படிதான் நாம் வாசிக்கிறோம். அடுத்த தலைமுறைகளை டைரக்டாக வாசிக்க மாட்டோம். எபிரேயர்கள் இப்படிதான் எழுதி வைத்திருப்பார்கள். அப்படிதான் இங்கே யூசாவும் அகியோவுமாக இந்த உடன்படிக்கை பெட்டியை யூசா உடன்படிக்கை பெட்டிய பக்கத்தில் வருகிறார், அகியோ முன்னாலே நடந்து போகிறார். இங்கே தாவீது இவர்கள் கேதுரு மரங்களால் தேவதாரு மரங்களால் ஆன மேல கீத வாத்தியங்களை இசைத்து இவர்கள் 30,000 படை வீரர்களோடு இவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது நாகோனின் அரண்மனை நாகோனின் களம் வருகிற போது இந்த மாடு மிரள்கிறது. மாடு மிரளும் போது ஊசா நல்லதுதான் செய்தான், பெட்டியை தொட்டான். ஆனால் எண்ணாகமம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது எண்ணாகமம் 4:15 பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பணிமூட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு, பாளையம் புறப்படும் போது உடன்படிக்கை பற்றி முன்னால போகும். அப்போது போகும்போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பணிமூட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு, அந்த உடன்படிக்கை பெட்டியையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவார்கள். அதை சுமக்க வேண்டும் என்றால் கோகாத் புத்திரர் தான் சுமக்க வேண்டும். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. ஆனால் இது தாவீதுக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால்தான் அந்த பெட்டியை தொட்டதும் அந்த பெட்டி பரிசுத்தம் நிறைந்தது. அந்த பெட்டியை தொட்டதும் ஊசா இறந்து போகிறான். தாவீது இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா பயப்படுகிறார். தாவீது பயப்பட்டு அந்த பெட்டியை பக்கத்தில் வசித்து கொண்டிருந்த ஓபேத்ஏதோம், கித்தியனாகிய ஓபேத்ஏதோம் இடத்தில் நீ இங்கே வைத்துக்கொள் என்று சொல்லும்போது ராஜா சொன்னதும் அவன் அதற்கு கேட்டு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை அவனுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுகிறான். கித்தியனாகிய ஓபேத்ஏதோம். 2 சாமுவேல் 6:8-11 வரை. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பற்றி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தரை பற்றி கித்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவர் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இது தாவீதுக்கு தெரிய வருகிறது. 3 மாதம் ஆகும்போது அவனுடைய வீட்டிலே இந்த பெட்டி இருக்குது, அங்கே ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அவன் அங்கே இதை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறான். ஏன் கித்தியனாகிய ஓபேத்ஏதோம் வீட்டிலே ஆசீர்வாதமானது, அபினதாபின் வீட்டிலே அங்கே ஆசீர்வாதமாகவில்லையே?
அபினதாவின் வீட்டிலே அவர்கள் உள்ளத்தோடு அந்த உடன்படிக்கை பெட்டியை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடன்படிக்கை பெட்டியிலே 10 கட்டளைகள் இருந்தது. உடன்படிக்கை பெட்டியிலே 10 கட்டளைகள் இருந்தது. 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த உடன்படிக்கை பெட்டியிலே 10 கட்டளைகள் இருக்கிறது. எபிரேய 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கேயும் 10 கட்டளை இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த 10 கட்டளையை ஏற்றுக்கொண்ட மனிதனாக ஓபேத் ஏதோ இருந்திருக்கலாம். 10 கட்டளை இருந்து 10 கட்டளை நம்முடைய வீட்டில் உங்களிடத்தில் இருந்தாலும் உங்கள் தொழில்கள் வளரும். 10 கட்டளை என்றால் நம் உள்ளத்தில் பதிக்க வேண்டும். சுவரில் வசனத்தை எழுதி வைத்து, கட்டளைகளை எழுதி வைத்து, அங்கே இயேசு போட்டோவை வைத்து மாலை போட்டு வணங்கினால் அதனால் நமக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. அப்படிதான் அங்கே அபினதாபின் வீட்டிலே நடந்தது. இங்கே நாம் 10 கட்டளையை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று கொள்ள வேண்டும். உள்ளத்தில் நாம் 10 கட்டளையை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த 10 கட்டளைகளின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாகும். மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனத்திலே எங்கே 2 பேர் 3 பேர் இணைந்து என் நாமத்தினால் எபிக்கிறீர்களோ அங்கே நான் உங்களிடத்தில் வந்து உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று இயேசு பேசுகிறதை நாம் மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஓபேத் ஏதோமும் அவர்கள் குடும்பமாக அந்த பெட்டியை ஏற்று அந்த பெட்டிக்குள் இருந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்த அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மோசே மூலம் கொடுத்த வார்த்தை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. அந்த வார்த்தைகளின்படி இவர்கள் வாழ்ந்ததினால் அந்த கித்தியனாகிய ஓபேத் ஏதோமினுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 20வது அதிகாரத்தில் யாத்திராகமம் 20 3வது வசனம் முதல் 17வது வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுத்திருப்பார். கர்த்தர் அங்கே 10 கட்டளைகளை கொடுத்திருப்பார். லேவியராகமம் 26வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே பார்க்கும்போது இந்த கட்டளைகளின் படிப்படி நடக்கிறவர்களுக்கு அங்கே மழை உண்டாகும், செழிப்பு உண்டாகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாம் பார்க்கலாம். லேவியராகமம் 25வது அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கும் போதும் நீங்கள் கட்டளைகளின்படி வாழ்ந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று அங்கே நாம் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கும்போது நீங்கள் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் எகிப்தியருக்கு வந்த எந்த நோயையும் உங்களுக்கு நான் வரவிட மாட்டேன். நான் உங்கள் கர்த்தர், நான் உங்கள் பரிகாரி, உங்கள் நோய்களை எல்லாம் சுகப்படுத்துவர் என்று இங்கே யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தையும் நாம் பார்த்து நாம் புரிந்து கொள்ளலாம். அங்கே கர்த்தர் முதல்ல என்ன சொல்லுகிறார்? அவர் கொடுக்கிற 10 கட்டளையிலே என்ன சொல்கிறார் என்றால், என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் வேண்டாம். மனிதனை இந்த உலகத்தில் சகலதையும் படைத்தவர் கர்த்தர். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தர் படைத்த படைப்பை, ஒரு மிருகத்தை ஆனாலும் சரி, அதை ஒரு விக்கிரமாக உண்டு பண்ணி அவைகளை தொழுது கொள்ளுகிறார்கள். அது கர்த்தருக்கு பிடிக்காது. அவையெல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணினது. கர்த்தர் உண்டு பண்ணினவைகளை, கர்த்தர் படைத்ததை ஒன்றுமே நாம் தெய்வமாக தொழுது கொள்ளக்கூடாது. சிலர் சொல்லுவார்கள், பேய்க்கும் பார்க்க வேண்டும், மருந்தும் பார்க்க வேண்டும். நாம் கர்த்தரையே தன் முழு நம்பிக்கையாக கர்த்தரையே நோக்கி நாம் இந்த 10 கற்பனைகளின்படி நாம் வாழ வேண்டும். ஓய்வு நாளிலே நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். 6 நாள் நாம் உழைக்கிறோம். 6 நாளும் நாம் உழைத்து நாம் 7வது நாள் ஓய்வு நாள் வரும்போது நாம் ஆலயத்திற்கு போய் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, அதே போல் தாய் தந்தையரை முதிர் வயதில் நாம் பராமரிக்க வேண்டும். தாய் தந்தையரை முதிர் வயதிலே
பராமரிக்க வேண்டும். அநேகர் இப்போது முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு விடுகிறார்கள். நாம் அவர்கள் சுகமாக இருக்கும்போது ஒரு பால் வாங்கி கொடுக்க மாட்டார்கள், ஒரு நல்ல உணவு கொடுக்க மாட்டார்கள், அவர்களிடம் அன்பாக பேச மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இறந்து போனதுக்கப்புறம் நல்ல விலை உயர்ந்த வஸ்திரம், விலை உயர்ந்த பெட்டி, விலை உயர்ந்த பளிங்கு கல்லுகள் எல்லாம் கெட்டி கல்லறை கெட்டி வீடியோ எடுக்கிறதை நாம் காண்கிறோம். இறந்து போன பிறகு அவர்களுக்கு நாம் இது செய்து எந்த பிரயோஜனமும் நாம் இல்லை. இப்படி இந்த கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, இந்த 10 கட்டளைகளின்படி அவன் வாழ்ந்திருக்கலாம். கடவுளை தன் சொந்த தெய்வமாக ஏற்று பிற தெய்வங்களை நாடாமல் அவன் ஒரு புறஜாதியாக இருந்தாலும் நாமும் இன்று புறஜாதியாக இருக்கிறோம். நாம் புறஜாதியாக நாம் கர்த்தரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் மூலமாக பிரசங்கிக்கிறேன். இதை போல அவனும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்ததினால் அவனுடைய குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதமாக ஆகிறது. இதை தாவீது அறிந்து கொள்வான். இதை தாவீது அறிந்து அதன் பிறகு இந்த பெட்டியை எடுப்பதற்காக இவன் வருவான். எப்படி வருவான்? பிறகுதான் இவன் முன்னாடி உள்ள வேத பகுதிகளை படித்து இந்த பெட்டியை நாம் எப்படி கொண்டு வர வேண்டும், கோகாத் புத்திரர் வேண்டும், லேவி கோத்திரத்தார் வேண்டும், பெட்டியை சுமந்துதான் கொண்டு வர வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணுகிறான். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கிறேன். அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியருடைய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றென்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தன் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலர் எல்லாரும் எருசலேமிலே கூடி வர செய்தான். அதன் பிறகுதான் இந்த 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது புரியும். அவன் லேவி கோத்திரத்தாரையும் கோகாத்து கோத்திரத்தாரையும் தான் கொண்டு போய் இந்த பெட்டியை அடுத்து சுமந்து கொண்டு வருகிறான். கர்த்தருடைய தொழுகையை நடத்துவதற்கு ஒரு ஒழுக்கம் உண்டு. அன்பானவர்களே, இங்கே நான் சும்மா நின்று இங்கே பேச ஒன்றும் முடியாது. முதலில் இதை துதி பாடல் பாட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். அதற்காக தான் பாடகர் குழு சகோதரர் பர்னபா நிர்மல் அவர்களை வைத்து நான் இந்த கூடுகையை நடத்துகிறேன். இந்த பகுதியில் அவர்கள்தான் துதி ஆராதனையை கர்த்தருக்கு சிறந்த முறையில் ஆராதிக்க கூடியவர்கள். ஏனோ தானோ என்று யாரையாவது கொண்டு வந்து இங்கே வந்து துதி ஆராதனை நாம் நடத்தக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. இதே போல் நாம் கூடாரம் போட வேண்டும், இதே போல் நாம் சேர் போட வேண்டும், இதே போல் ஸ்டேஜ் போட வேண்டும், இதே போல் நாம் லைட்டு ஃபேன் எல்லாம் போட்டு மக்கள் இதை கேட்பதற்கு வசதியாக ஒரு பரிசுத்த ஆராதனையாக இதை நாம் நடத்த வேண்டும். நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் எனக்கு வார்த்தை தரமாட்டார், என்னால் இங்கே பேசவும் முடியாது. அன்பானவர்களே, இங்கே தாவீது 1 நாளாகமம் 15வது அதிகாரத்திலே 18வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. இவர்களோடும் கூட 2வது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மாசேயா, மத்தத்தியா, எலிப்பலேகு, மிக்னேயா, ஓபேத்ஏதோம். இங்கே ஓபேத்ஏதோம் வருகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கிற இங்கே தாவீதின் கூடாரத்திலே எருசலேமிலே கொண்டு வந்தபோது அங்கே இந்த ஓபேத்ஏதோமுக்கு நல்ல பொறுப்பு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 24வது வசனம் 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 24வது வசனம். செபனியா, ஓசபாத், நெதனியேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர்
தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவல்காரராயிருந்தார்கள். இங்கே ஓபேத் ஏதோம் இந்த பெட்டிக்கு வாசல் காவலாளராக இருக்கிறார். 1 நாளாகமம் 26வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரரும் ஆகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் 62 பேர். அந்த குடும்பம் தலைத்து வளர்கிறது. ஓபேத் ஏதோம் அந்த கர்த்தருடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர் மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தினதினால் தான், ஏற்றுக்கொண்டதினால் அவனுடைய பிற்கால சந்ததிகள் வளர்ந்து குடும்பம் பெரிய குடும்பமாக ஆகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் இங்கே ஓபேத் ஏதோமை போல நீங்களும் ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் தந்த இந்த வசனத்தை என்னோடு இருந்து பேசினதற்கு நன்றி சொல்லி நாம் எழுந்து நின்று ஜெபிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளும் இந்த கூடுகையை எங்களுக்கு நன்மையாக நடத்தி தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கூடுகையை எங்களுக்கு நன்மையாக நடத்தி தந்தீர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர, உம்முடைய புகழ் வளர, உம்மை நாங்கள் ஆராதிக்க இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தந்தீரப்பா. நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க இந்த கிருபையை எங்களுக்கு செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் இன்றைக்கு நன்மையாக நடத்தி தந்தீர். இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியுங்கப்பா. எங்களை எல்லாரையும் ஓபேத் ஏதோம் குடும்பம் போல எங்களை ஆசீர்வதியுங்கப்பா. உமக்கு இது ஒரு லேசான காரியம் ஆண்டவரே. ஆரோனின் கோல் துளிர்த்தது போல எங்கள் குடும்பங்கள் எல்லாம், இங்கே வந்திருக்கிற குடும்பங்கள் எல்லா குடும்பங்களும் துளிர்க்க கிருபை செய்யுங்கப்பா. பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே பலம் இல்லாதவர்கள், நாங்கள் உதவி இல்லாதவர்கள். உங்களுடைய பலம் எங்களுக்கு கிடைக்கவும், உங்களுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கவும் கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். ஏசப்பா, எங்களுக்கு இரங்குங்கப்பா. தூய ஆவியானவரே, எங்களுக்கு இரங்குங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் படித்து உயர்ந்த நிலைமையில் வளர ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் எந்த சேதமும் வராமல் இருக்க ஆண்டவரே, ஓபேத் ஏதோமின் குடும்பத்தை போல நாங்கள் அனைவரும் கர்த்தரை தெய்வமாக எண்ணி உமக்கு பிரியமாக வாழ்ந்து நாங்கள் உம்மோடு நாங்கள் குடும்பமாக ஜெபித்து உமக்கு பிரியமாக வாழ, எங்கள் குடும்பங்கள் தலைக்க, எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்க ஆண்டவரே எல்லாம் எங்களுக்கு நன்மையாக நடத்தி தந்து உதவுங்க ஆண்டவரே. எல்லோரும் சுகபத்திரமாக வீடுகளுக்கு போய் சேரவும் எல்லாம் நன்மையாக நடத்தி தந்து உதவுங்கப்பா. அவரவர் செய்கிற தொழில்களை ஆசீர்வதியுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் செய்கிற தொழில்களை, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தொழில்களை எல்லாம் ஆசீர்வதியுங்கப்பா. தொழில்களில் உயர்ந்த நிலைமையில் வளர்ந்து வர கிருபை செய்யுங்கப்பா. நோய் நொடியாக இருக்கிறவர்கள் நோய் நொடி சுகங்கள் அவர்களை எல்லாம் சுகப்படுத்துங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்கப்பா. நோய்களிலிருந்து விடுதலையை தாருங்கப்பா. நானே உன் கர்த்தா, நான் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவரே, கர்த்தாவே சுகம் தாருங்க, பெலன் தாருங்க, சுகம் கொடுங்க. வீடுகளில் சுகம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும் சுகம் கொடுங்கப்பா. சுகம் கொடுத்து எல்லாம் நன்மையாக நடத்தி தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கி நன்மையை தந்து உதவுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.